வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானாலும் அதனால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இருக்காது என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், தொடர்ந்து மழை எனும்போது, இந்த வெயில் காலத்தில் மழை எனும்போது ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் மற்றொரு பக்கம் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது குறித்த விளக்கங்கள். ஜெனிஃபர், குறிப்பாக இன்று இரவிலிருந்து வருகின்ற 21ஆம் தேதி வரை, அதாவது அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கு அதி கனமழைக்கான அந்த சிவப்பு நிற எச்சரிக்கை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு 22ஆம் தேதிக்கு பிறகு குறிப்பாக வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வு மைய அவங்கெல்லாம் சொல்றாங்க. குறிப்பாக தனியார் ஆய்வாளர்கள் குறிப்பாக இந்த உருவாகக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வெஸ்ட் பெங்கால், அதே போல ஒடிசா, மியான்மர் நோக்கி செல்லக்கூடிய பட்சத்தில் இங்க இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம், தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது முழுமையாக ஈர்த்து செல்லக்கூடிய சூழல் இருப்பதனால அடுத்த 22ஆம் தேதிக்கு பிறகு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானாலும் கூட ஒரு வறண்ட வானிலை நிலவும் அப்படின்ற மாதிரி தற்போது வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்று இரவிலிருந்தே ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருந்ததுனால தமிழ்நாட்டினுடைய பிரதானமான 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் குறிப்பாக இன்று இரவிலிருந்து கனமழை முதல் மிக கனமழை, அதி கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியாக நாம் தொடர்ந்து இன்று காலையிலிருந்து ஒரு சில இடங்களில் மிதமான மழையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று இரவிலிருந்து அது கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஜெனிஃபர், விவரை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.